பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனம். சங்கீதம் 139 அதிகாரம் 16 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் வேறுவிதமாய் காணப்படும் போது, போராட்டங்களும் பிரச்சனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் வரும்போது கர்த்தர் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி நினைக்கிறார்கள். கர்த்தர் என்னை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நம்முடைய கருவை நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நம்மை காண்கின்ற தேவனாக அவர் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிற தேவனாக, நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக, நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இந்த நாளிலே ஒருவேளை நாமும் கூட நினைத்து கொண்டிருக்கலாம், கர்த்தர் என்னோடு கூட இல்லை என்று சொல்லி, கர்த்தர் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி. ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்மை உருவாக்கின தேவனாய் இருக்கிறார். அப்போதே நம்மை கண்ட தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய கருவில் கண்ட தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்பதை ஒரு சில காரியங்களின் நிமித்தமாக நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 139 அதிகாரம் 13 வசனத்திலே, நீர் என் உள்ளந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக தேவன் நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என் தாயின் கற்பத்தில் இருக்கும் போது என்னை காப்பாற்றினீர் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாமும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறோமே என்றாலும் அது அவருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. அவர் நம்மை கண்டதினாலே இந்த நாளிலே நாமும் ஜீவனோடு காணப்படுகிறோம். முதலாவதாக என் தேவன் நம்மை கருவில் கண்டபோது நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருந்திருக்கிறார். இரண்டாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது, சங்கீதம் 139 அதிகாரம் 14 வசனத்திலே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக நம்மை கண்ட தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், நம்மை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால். ஆம்பரியமானவர்களே, தேவனால் படைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். தேவனால் உருவாக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். அவர் நம்மை கண்ட தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களின் நிமித்தமாக தேவன் என்னை உண்டாக்கவில்லை என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தரோ நம்மை படைத்த தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையிலே இரண்டாவதாக கருவை கண்ட என் தேவன் நம்மை அதிசயமாய் உண்டாக்கி இருக்கிறார். மூன்றாவதாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது
வேதம் சொல்லுகிறது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக நம்மை கண்ட தேவனானவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், தாயின் கர்ப்பத்திலே நம்மை அறிந்த தேவனாய் இருக்கிறார். நமக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு பல மனிதர்கள் நம்முடைய நோக்கம் என்னவென்று தெரியாதபடி கடந்து செல்லுகிறார்கள். தான் போகின்ற வழிகள் எப்படிப்பட்ட வழிகள் என்று தெரியாதபடி கடந்து செல்லுகிறார்கள். தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நோக்கம் இல்லாதபடி காணப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோ நம்மை குறித்ததான நோக்கத்தை, நம்மை குறித்ததான சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்மை கண்ட தேவன் நம்மை காப்பாற்றினவராக இருக்கிறார். நம்மை உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம் மீது வைத்திருக்கிறதான நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனாக காணப்படுகிறார். இந்த காலவேளையிலே தேவனுடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக காணப்படுவார். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல கால வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களது வாழ்க்கையிலே அவர்களை காப்பாற்றின தேவனாக, அவர்களை அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட தேவனாக நீர் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் மீது வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் நீர் காணப்படுகிறீர். இந்த நாளிலே அதை எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காண்கின்ற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.